குழந்தைகள் வரமாட்டாங்க, பெற்றோர்கள் மட்டும்தான் வருவீங்கன்னு நினச்சி குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால நான் சில வார்த்தைகளை வெளிப்படையாக பேச முடியும். ஸோ இன்னைக்கு உங்கள் கிளாஸ்க்காக கூப்பிட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, உங்களோட உரிமைகள் பற்றி நான் பேசணும். இந்த உரிமைகளுக்கு முன்னாடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த உரிமைமொழி எடுக்கலாமா எல்லாரும் இருக்காங்க. ஏன்னா நான் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும், கேட்குற விஷயங்கள் எதுவும் ஞாபகத்தில் இருக்காது. ஸோ நம்ம 2 பேரும் பேசுவோம், குழந்தைகளும் சரி. இந்த உலகில் இந்த உலகில் நான் காண விரும்பும் மாற்றமாக முதலில் நான் இருப்பேன். சந்தோஷமா சொல்லலாம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் மோட்டிவேட் செய்வாங்க. டீச்சர் இன்வைட் பண்ண போய் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சட்டத்தை பற்றி பேசுங்க, பேரண்ட்ஸை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் எங்களோட வாழ்க்கையில், குறிப்பாக என்னோட வாழ்க்கையில் நான் மோட்டிவேஷனாக பார்க்குறது இவங்களையும் உங்களையும் தான். நீங்கள் தான் எங்களோட வாழ்க்கைக்கான ஒரு மோட்டிவேஷன். நான் சும்மா உங்களுக்காக சொல்லுவேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில், அதாவது எல்எல்பி படிக்கிற டைமில் என்னோட எல்எல்பி ஸ்டூடெண்ட் ஒரு அக்கா ஒருத்தங்க எனக்கு காலேஜ் இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு, ஏன்னா நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கோம், கோயம்புத்தூர், அங்கே படிச்சுட்டு இருந்தோம். டெய்லி நமக்கே மனப்படிச்சதாக இருக்கும், சாப்பாடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு ஒரே மனப்பிரச்சனையாக இருக்கும். சரி, வீட்டில் இல்லைங்கிற வருத்தமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு எங்கள் ஹாஸ்டலுக்கு மேலே டெரஸில் நாங்கள் போய் நிற்கிறப்பவே நாங்கள் காட்டுற முதல் காட்சி, நாங்கள் அப்போ தான் 8 மணிக்கு எழுந்திரிச்சிருப்போம், 9 மணிக்கு காலேஜ். என்னோட ஹாஸ்டலில் இருந்து காலேஜுக்கு போனோம்னா ஒரு 5 நிமிஷம் பஸ். ஆனால் நான் 8 மணிக்கு எழுந்திரிச்சு சும்மா சூரிய நமஸ்காரம் பண்ணலான்ட்டு மேலே போவோம். ஹாஸ்டல்ஸ் வந்து செய்யாங்க. மேலே போகிறப்போ நாங்கள் பார்க்குற முதல் காட்சி என்ன தெரியுமா? எங்கள் கல்லூரியில் எங்களோட படிக்கிற ஒரு சகோதரி டெய்லி அந்த ஒரு வீல் சேர் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க. 8 மணிக்கு நாங்கள் எழுந்திரிப்போம், அவங்க அப்போவே காலேஜுக்கு எழுதியிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு மலையேற்றமான பகுதி, மருதமலை விட. ஸோ அவங்க மேலே போயிட்டு இருப்பாங்க. அப்போவே அவங்க ஸ்டார்ட் பண்ணாதான் 9 மணிக்கு காலேஜுக்கு ரீச் ஆக முடியும். பஸ்ஸெல்லாம் போக மாட்டாங்க, அந்த வீல் சேர்ல தான் போவாங்க. காலையில் எழுந்திரிச்சு டெரஸில் போனால் 8 மணிங்கிறப்போ கரெக்டாக அவங்க வருவாங்க. ஜஸ்ட் நாங்கள் அவங்கள பழப்போம், எல்லாரும் மூஞ்சி பார்த்து சிரிப்போம், சந்தோஷத்தோடு உனக்கெல்லாம் என்னையா பிரச்சனை இருக்குது பாரு அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு அன்னைக்கு நாளை தொடங்குவோம். சும்மா உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, டெய்லி அந்த அக்காவை பார்த்துட்டு தான் காலேஜுக்கே போவோம். யாராச்சும் புலம்பிட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் பிரச்சனையை புலம்பிட்டு இருப்பாங்க. சடனாக திரும்பி பார்க்குறப்போ அந்த அக்கா போயிட்டு இருப்பாங்க. இவங்களை விட நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. அவங்க எல்லாரையுமே நான் எப்படி பார்க்குறேன்னா உங்களோட ஒரு தலைமையாக பார்க்குறேன். உங்கள் எல்லாரோட ஒரு தலைமையாக நான் உங்களை பார்க்குறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஏசாது எல்லாரும் உங்களுக்காக ஒரு கிளாப் பண்ணிக்கிறீங்களா? நான் உங்களோட ஒரு பெற்றோர் தான். அவங்க எல்எல்பி வரைக்கும் படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. எல்எல்பி மட்டும் இல்லை, நான் எல்எல்எம் படிக்கிற டைம்லையும் தங்கமணி ஒரு அண்ணா கூட என்னோட கிளாஸ்மேட் தான். அவர் எல்எல்எம் வரைக்கும் வந்திருக்காரு. அவருக்குமே 2 கால் கிடையாது. அவர் ஒரு வீல் சேர்ல தான் வருவார். டெரஸ் வரைக்கும் வர கிளாஸ் இருக்காரு. அவர் வரப்போ எங்களுக்கு பயமாக இருக்கும். நாங்கள் நீங்கள் இப்போ தரவையாக என்னன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் பயமாக இருக்கும். ஆனால் அவர் உற்சாகத்தோடு வர்றாரு. அவர் அவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அதுக்கு காரணம் யாரு? அவர் மட்டுமா? கிடையாது, உங்களை மாதிரி பெற்றோர்கள். ஸோ அதுக்காக எங்களை டெய்லி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தேங்க்யூ ஸோ மச்.